தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ அவரு வந்தே ஆகணும். புரியுதுங்களா? எலெக்ஷன்ல நின்று ஆகணும் அவரு. ஏன்னா கரூர்ல நடந்ததுக்கு 1 2 ஆக்கி 4 8 ஆக்கி 8 16 ஆக்கிட்டாங்க. அது ஆகக்கூடாது. அது நான் தான் ஒரே வார்த்தை சொல்றேன்ல சார், அவரு ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி விஜய் தான் வரணும். எங்க ஆதரவுன்னு எனக்கு இல்ல, எங்க வீட்லயும் சரி, வெளியாளுங்க சில பேர் ஏடிஎம்கள் இருக்கு. நாங்க ஏடிஎம்கால தான் நாங்க ஒரு 20 25 பேர் இருக்காங்க. எல்லாரும் நாங்களும் ஒட்டுமொத்தமா பேசியிருக்கோம். ஆனா எங்க ஓட்டு விஜய் சாருக்கு தான் போட்டுருவேன். நிச்சயம், சத்தியம் சத்தியம் சத்தியம். என் ஓட்டு விஜய் சாருக்கு. எங்க எந்த இல்ல, எங்க வீட்டுல என் பொண்ணு, என் மருமா, எங்க 3 பேத்தி, உன்ன கூட எங்க பையன் கூட இப்போ விஜயிலே இறங்கிட்டாங்க. அவங்க வீட்டுல 3 ஓட்டு 4 ஓட்டு. கண்டிப்பா நான் உரிமை கொடுப்பேன். எங்க மீட்டிங் போறதா நான் வருவேன்ப்பா. கூப்பிடலாம் கூட நாங்க வந்து நிப்போம்பா. ஓரமா நின்று கூட பாப்பேன், எங்க விஜய பாப்பேன். நான் ரொம்ப ரொம்ப விரும்புறது எம்ஜிஆர் விரும்புவேன். அது அவரு காலமானவனே ஜெயலலிதா. இப்ப அவங்க எல்லாம் காலம் ஆயிட்டாங்க, யாரும் சரி பண்ணல. ஆனா கொரோனால கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம், நான் இல்லன்னு எல்லாம் சொல்லல. இதுக்கு மேல் பட்டு 2 தலைமுறை ஆண்டுட்டாங்க. 3வது தலைமுறை விஜய் வந்தாருன்னா நாடு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு என் மனசுக்கு தோணுது.